இட்லி தோசை சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் வெள்ளை குருமா செய்யலாமா? தக்காளி சேர்க்காம செய்ய போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், அது கூட 2 பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு தேங்காயில் பாதி மூடி எடுத்திருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய், கசகசா, அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல. தக்காளிக்கு பதிலாக நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வெள்ளை குருமா அந்த கலர் மாறாமல் அப்படியே கிடைக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அதை கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அதுக்கு மேலே கொதிக்கணும் அவசியம் கிடையாது. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வெள்ளை குருமா ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.